Welcome to Nellai Jeya Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து soya chunk cutlet எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் ஒரு soya chunk gravy நான் உங்களுக்கு போட்டுருக்கேன். soya chunkல வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு. மில்க்கை விட புரோட்டீன் இதுல தான் நிறைய இருக்கு. மீட்டோட சப்ளிமெண்டரின்னு சொல்லலாம். வெஜிடேரியன் பீப்புள் வந்து இத நிறைய எடுத்துப்பாங்க. புலாவ்லயோ, பிரியாணியோ ஆர் கிரேவி, மஞ்சூரியன் எது நம்ம நினைக்குமோ அதெல்லாம் இதல பண்ணிரலாம். இன்னைக்கு நான் வந்து ஒரு கபாப் தான் பண்றேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். soya granules, bread crumbs, green chilli, onion, கொத்தமல்லி இலை, இது வந்து பட்டை, கிராம்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 2 எடுத்துர்க்கேன். அகைன் வெங்காயம், காஞ்ச மிளகாய், பே லீஃப், சில்லி பவுடர், மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் எடுத்துக்கிட்டேன் soya granules. ஃபார்ச்சூன்லயும் கிடைக்குது, நியூட்ரிலயும் கிடைக்குது. soya granules இது வந்து 100% வெஜிடேரியன் தான் இருக்கும். இதுல வந்து ஃபேட் கிடையாது, ஃபேட் ஃப்ரீ. மில்க்கை விட புரோட்டீன் அதிகமா இதுல தான் இருக்குது. இது வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்குது. இது வந்து நான் கீழே உங்களுக்கு இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் வந்து 200 grams எடுத்துர்க்கேன். இதை வந்து நான் ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஒரு 5 minutes கொதிச்ச பிறகு அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வினிகர் அதை போட்டு இந்த கிரானுவல்ஸை உள்ளே போட்டு ஒரு 5 minutes மூடி வச்சுட்டு அப்புறம் நல்லா ஒரு ஜல்லடை மாதிரி ஒரு இதில் வச்சு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதில் வந்து நொர மாதிரி வரும். ஸோ வந்து நல்லா குளிர்ந்த தண்ணியில் அதை வாஷ் பண்ணி துணியில் நல்லா அதை பிழிஞ்சு வடிகட்டி தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அப்போ தான் நமக்கு வந்து கபாப் செய்யும்போது நல்லா வரும். இல்லைனா தண்ணியாக இருந்தால் ஒரு மாதிரி கீழவாக ஒரு மாதிரி தண்ணியாக இருந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ தண்ணியே இல்லாமல் நல்லா நான் இதுன்னு எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் நம்ம வந்து நான் எடுத்துருக்கையில் தாளிக்கிற நம்ம வந்து பட்டை, கிராம்பெல்லாம் எடுத்துருக்கையில் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், சீரகம், சோம்பு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு உங்களுக்கு காரத்துக்கு தக்க நம்ம வந்து இன்னும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணுவோம். ஸோ காரத்துக்கு தக்க காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதே சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. ஓரளவு மீடியம் சைஸ் இஞ்சி உங்களுக்கு எடுத்துருக்கேன், அதுவும் பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சும்மா பெருசாக. நம்ம வந்து இதை வந்து நம்ம இதில் குக்கரில் 2 விசில் போட்டு திருப்பி நம்ம அதை மிக்சியில் நம்ம அரைப்போம். ஸோ அதனால் நான் பெருசாகவே அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம இந்த வச்சுருக்கோம்ல லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு அதை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் நான் 200 gram சோயா கிரானுவல்ஸ்க்கு வந்து ஒரு 75 gram கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 1/2 hour முந்தி அதை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஏன்னா ஈஸியாக நம்மளுக்கு விசில் போட ஒரு 2 விசில் அது வந்து குக் ஆயிருங்கிறதுக்காக ஒரு 1/2 hour முந்தி, 1 hour 1/2 hour முந்தியே நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது இந்த கபாப்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இது. அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு 1/2 glass தண்ணி, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு லைட்டாக வேகிற அளவுக்கு மாதிரி ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2 விசில் நம்ம போட்டு 6 நபர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நான் மற்றது பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 விசில் போட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ குக்கரில் 2 விசில் போட்டு 10 minutes ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ எனக்குலாம் அதில் தண்ணியே இல்லை. நான் வந்து 1/2 glass தண்ணி தான், 1/2 glass தண்ணி தான் ஊற்றிருந்தேன். இன்கேஸ் உங்களுக்கு லைட்டாக தண்ணி மாதிரி உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அது ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கரண்டியால் கொஞ்சம் அப்படி கிண்டிகிட்டே இருங்க. அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டிடும், வற்றிடும். ஸோ நல்லா ட்ரையாக இருந்தால் தான் நம்ம வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அந்த கபாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த 2 விசில்லையே அந்த கடலைப்பருப்புலாம் நல்லா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நான் அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைக்கும் போதே நீங்கள் வந்து உப்புலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து தண்ணியே இல்லை, அதனால் வந்து நம்மளுக்கு அந்த சரியான பதத்தில் தான் இருக்குது. ஆனால் கூட வெங்காயமும் நம்ம அதை சில்லி க்ரீன் சில்லி அந்த கொத்தமல்லியில் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் இந்த பிரெட் க்ரம்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் சில்லி சேர்த்துக்கிடுறேன். இன்கேஸ் குழந்தைங்க திங்கும்போது க்ரீன் சில்லி வேண்டாம்னா இதை நீங்கள் வந்து அரைச்சி கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் சொல்லலை, இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து இந்த சோயா வந்து கொஞ்சம் கேஸ் செரிமானத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மிளகு தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். சிறிதளவு பிரெட் க்ரம்ஸும் ஆட் பண்ணிடுறேன். இதை நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நம்ம வந்து இதை வந்து ஸ்வாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. நான் வந்து அந்த கட்லெட் மாதிரி அந்த ஷேப்பில் தான் போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், கபாப் வந்து நம்ம ஸ்டிக்கில் பண்ணி பண்ணணும்னா ஐஸ் ஸ்டிக் கிடைக்கும்ல, தட்டையாக ஐஸ் ஸ்டிக் கிடைக்கும். அதில் வந்து இந்த கபாபை நம்ம அப்ளை பண்ணி டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி தட்டி இந்த எட்ஜஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிவிட்டு இப்படி வச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் அந்த ஆனியன்லாம் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் வந்து அது லைட்டாக அது தண்ணியாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து இது பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் வந்து ரொம்ப நம்ம வந்து அது ஃப்ரை ஆகணுங்கள, ஈஸியாக அது ஃப்ரை ஆகிடும். ஏன்னா உள்ளே வந்து சீக்கிரம் குக் ஆகிடும்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டு 2 சைடும் நீங்கள் புரட்டி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் நீங்கள் அதை வந்து புரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 2 சைடும் நம்ம அதை புரட்டி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனும் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், கொஞ்சம் தான் நான் ஆயில் ஊற்றிருந்தேன். நீங்கள் வந்து குழந்தைகள் பெரியவங்க சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஸ்வாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றதா நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம். அதான் இந்த மாதிரி ஒரு ஐஸ் குச்சியில் நம்ம அதை இப்படி ஐஸ் குச்சி மாதிரி எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை இந்த சைடை அப்ளை பண்ணி லைட்டாக இதில் வந்து கை பிடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டிக்குடைய இது இருக்கணும். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் தட்டுக்கு எடுத்துகிட்டு நான் காணிக்கிறேன். இப்பொழுது சோயா கிரானியூல்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. கபாப்னு சொல்லலாம், கட்லெட்னு சொல்லலாம் நம்ம மேக் பண்ணியிருக்கிறத. இதை வந்து பெரியவங்கெல்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி ஸ்வாலோ ஃப்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். நிறைய எண்ணெய்லாம் குடிக்காது. பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, நோ ஃபேட். டயபிட்டிஸ் பேஷண்ட் மற்றப ஹார்ட் பேஷண்ட் கூட இந்த சோயா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லைக் மட்டன் மாதிரியே இருக்குது. மட்டன் கபாப், மட்டன் கோலா உருண்டை பண்ணுவோம்ல, அது மாதிரியே டேஸ்ட் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.